அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனபானம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த சம்பவம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் திருமுழுக்கர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரரும் கூட. அதோடு தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவருக்கு முன்னோடியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். ஆண்டவருக்கு திருமுழுக்கு கொடுத்தவர், ஆண்டவராலே நற்சாட்சி பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார். தலை துண்டிக்கப்படுகிறது, படுகொலை செய்யப்படுகிறார். அவரை அவருடைய சீடர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள். இந்த செய்தி ஆண்டவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதாக மத்தேயுவிலே வாசிக்கிறோம், வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். மார்க்கில் சொல்லும்போது சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ யோவான் படுகொலை செய்யப்பட்டு சிரச்சேதம் பண்ணப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை ஆண்டவர் கேள்விப்பட்ட போது மனதளவில் அவரும் பாதிக்கப்படுகிறார். மனம் பாதிக்கப்படும் போது உடல்நிலையும் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆண்டவர் அந்த சம்பவத்தை, யோவான் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கேட்டதும் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்ட அல்லது நிம்மதி இழந்த ஆண்டவர், ஆறுதலை இழந்து போன ஆண்டவர் இப்பொழுது சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்ம கொஞ்சம் தனியாக போகலாம், கொஞ்சம் போய் இளைப்பாறலாம் வாங்க அப்படின்னு சொல்றார். ஆண்டவருக்கே இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்படும் போது அவருக்கு தனிமை தேவைப்படுகிறது, இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. தனிமையாக போவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப நமக்கு எவ்வளவு அதிகம். இத்தனைக்கும் ஆண்டவர் 100% மனிதனாகவும் இருந்தார், 100% தெய்வமாகவும் இருந்தார். இதை அவருடைய வாழ்க்கையில பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் வெளிப்பட்ட சந்தர்ப்பங்களை நற்செய்தி நூல்களிலே பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தெய்வமும் மனிதனுமாயிருக்கிற அவருக்கே ஒரு மாபெரும் இழப்பை, அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியை கேள்விப்படும் போது மனம் உடைந்து போகிறார். தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுகிறார் இளைப்பாறுதலுக்காக. அப்படியானால் வெறும் மனிதர்களாக மட்டும் இருக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இழப்புகளை சந்திக்கிறோம், அதிர்ச்சியூட்டக்கூடிய பல சம்பவங்களை சந்திக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்போதெல்லாம் நம்முடைய மனம் பதபதைக்கிறது, ஆறுதலை தேடுகிறது, தேவ சமூகத்தை தேடுகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உண்மை. அதுபோல வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நம்மோடு ஈடுபடும்படியாக விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சூழலில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா தூத்துக்குடிக்கும் இங்கேக்கும்? எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 சரி, ஒரு 10 15 கிலோமீட்டர். அப்போ ஒட்டநத்தத்திலிருந்து 40 கிலோமீட்டரா? 40 கிலோமீட்டர். சரி சரி. அப்போ தூத்துக்குடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம், ஒட்டநத்தத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர்
தூரம் ஆண்டவர் இந்த தனிமையான ஒரு இடத்திற்கு நம்முடைய வழக்கமான வாழ்க்கை சூழலிலிருந்து நம்மை பிரித்து கொண்டு வந்து இந்த நாள் முழுவதும் இங்கே நம்மை அமர வைத்து நம்மோடு பேசும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் அடுத்த செய்திகளிலிருந்து கேட்க போகிறோம். சரிதானே? ஆண்டவர் சில வேளைகளில் நம்மோடு பேசுவதற்கு, ஈடுபடுவதற்கு தனிமையான இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அதற்கான பல உதாரணங்களை நாம் வேத வசனத்திலே பார்க்க முடியும். ஓசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம். ஓசியா 2ஆம் அதிகாரம், அதனுடைய 13, 14 வசனங்கள். அவள் அப்படின்னு பிரதிப்பெயர் சொல்லியிருப்பது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. இஸ்ரவேல் பாகால்களுக்கு தூபங்காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசுவேன். அவளோடு தம்முடைய மனைவியாகிய உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்கள் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை விட்டு பாகாலை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி விடவில்லை. அவர்களை அங்கிருந்து திருப்பும்படி விரும்புகிறார். ஆகவே அவளை என்ன செய்கிறாளாம்? நயங்காட்டி அழைக்கிறார். நயங்காட்டி அழைத்து வனாந்தரத்திற்கு கொண்டு வந்து என்ன செய்கிறார்? பட்சமாய் பேசுவேன்னு சொல்றார். அதனுடைய விளைவு என்ன? 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் அப்படி செய்வாரா? அவளுக்கு என்ன அதனால் ஏற்படும்? தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். அப்படின்னா பழைய உற்சாகத்திற்கு, அவள் ஆதியில் எப்படி இருந்தாலோ அந்த நிலைமைக்கு நான் அவளை என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். அதற்காக அவளை நான் வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் பச்சமாய் பேசுவேன் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ நான் ஊழியக்காரர் அப்படிங்கிறதுனால என் வாழ்க்கையிலே பிரச்சனையே இல்லை, கஷ்டங்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் நமக்கும் இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் வித்தியாசப்படும், கஷ்டங்கள் வித்தியாசப்படும், கடந்து போகிற பாதைகள் வித்தியாசப்படும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நம்மை தனியாய் இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து நம்மோடு பேசும்படி காத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், ஆற்றுகிறவர். சங்கீதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகா, நமக்கெல்லாம் தெரிந்த சங்கீதம் தானே 23 இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் 6 வசனங்கள் தான் இருக்குது. 6 வசனங்கள் மட்டும் கொண்ட அந்த சங்கீதத்தில் மணிக்கணக்காக படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. முதல் வசனத்தில் சொல்றார், அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுகிறது தன்னுடைய மேய்ப்பரை பற்றி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தாழ்ச்சியடையன்னா என்ன அர்த்தம்? குறைவேதும் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் என் ஆயனாக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார், ஆகையினால் எனக்கு குறையேதும் இல்லை. குறையேதும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்கு அப்படி என்ன செய்துட்டாரு? ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்றாருல. அப்ப ஒரு குறைவும் இல்லாத அளவுக்கு என்ன செய்யறாரு? செய்திருக்கிறாரு. ஏதாவது செஞ்சா தானே அப்படி சொல்ல முடியும் ஒரு குறைவும் இல்லைன்னு. நீங்க அந்த 23ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா இந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற 10 காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். அது என்னென்னங்கிற பட்டியலை சொல்றேன் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இது ஸ்டேட்மெண்ட்.
அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்படி அவர் உங்களுக்கு என்னதான் செஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டியை கேட்டா, அந்த ஆட்டுக்குட்டி சொல்ற பதில் ஒண்ணு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். 2, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 3, என் ஆத்துமாவை தேற்றுகிறார். 4, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 5, இதை எப்படி சொல்றது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூடவே இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூடவே இருக்கிறார். 5. 6, தமது கோலினாலும் தமது தடியினாலும் என்னை தேற்றுகிறார். இது எத்தனாவது? 6. அடுத்து 7வது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். 8, அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறதனுடைய விளைவு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப 8ஆச்சா? 9வது, என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்கிறார். 9. 10, தம்முடைய வீட்டிலே என்னை நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணுகிறார். குறைஞ்சது இந்த 10 விஷயங்களை அரை மணி நேரம் வீதம் சிந்தித்தாலும் எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. 5 மணி நேரம் ஆகுதா? அப்படித்தானே? அவ்வளவு நேரம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சங்கீதத்தில் அடங்கி இருக்கின்றன. அப்போ அதுல ஒண்ணு, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். முதல்ல அவர் சொல்றது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். நம்ம தமிழ் பைபிள்ல மேய்க்கிறார்னு வருது. ஆனா எபிரேய மொழியில சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின் அந்த எபிரேய வேதாகமத்தின்படி இதை சரியாக மொழிபெயர்த்தால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் படுக்க வைக்கிறார் அப்படி வரணும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறாரா? படுக்க வைக்கிறார். மேய்க்கிறாருக்கும் படுக்க வைக்கிறாருக்கும் என்ன வித்தியாசம்? இளைப்பாற செய்கிறார், அதான் ஒட்டனத்தம். சரி, இளைப்பாறுதல் ஓய்வு, கரெக்ட். ஒட்டனத்தங்கிறத காட்டிட்டீங்களே, சரி, சந்தோஷம். அப்புறம் பசுமையான புல்வெளி இருக்கிற ஒரு இடத்துல, புல்வெளியில ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுல என்ன படும்? இல்ல அது எவ்வளவு நல்லா சாப்பிடுது பாருங்க, அது இன்னும் திருப்தி அடையல. அது மேய்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது என்ன தோணும்? இன்னும் திருப்தி அடையல, அதனால நல்லா மேய்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே ஆடு அதே புல்வெளியில படுத்திருக்குன்னா சாப்பிட்டு நல்லா திருப்தி அடைஞ்சிருக்கு, அதனால படுத்திருக்கு. பசுமையான ஒரு புல்வெளியில ஒரு ஆடு படுத்து நல்லா அசை போடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்றல்ல, புல்லுள்ள இடங்களில் படுக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னை திருப்திப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? திருப்திப்படுத்துறார். இந்த உலகம் யாரையுமே திருப்திப்படுத்தினதில்லை. யாராவது இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப திருப்தியா இப்ப நான் கண்களை மூடுறேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ரொம்ப அபூர்வம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பலர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க.
இப்போ பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு. மாவீரன் அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு? உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. கடைசியில் மெடிட்டரேனியன் சி, மத்திய தரை கடல் ஓரமாக தன்னுடைய இராணுவத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது அந்த கடலை பார்த்து சொன்னதாக சொல்லுவாங்க, மத்திய தரை கடலை, நீயும் கூட ஒரு கடலாக இல்லாமல் ஒரு ராஜ்யமாக இருந்தால் உன்மீதும் படையெடுத்து வந்து உன்னை என்ன செய்திருப்பேன்? கைப்பற்றி இருப்பேன். நீ தேசமாக இல்லாமல் கடலாக போய்விட்டாயே அப்படின்னு அங்கலாய்த்தாரா. அப்போ குறுகின காலத்திற்குள்ளாக உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அலெக்சாண்டருக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை, திருப்தி இல்லை. ஒரு மகாராணி தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை நெருங்கும் போது சொன்னாங்க, என் சொத்துல பெரும் பகுதியை நான் எழுதி கொடுத்துட்றேன், என் வாழ்க்கையில ஒரு நாள் எனக்கு நீட்டி கொடுங்க, என் வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க எனக்கு கூட்டி கொடுங்க, என் சொத்துல முக்காவாசியை நான் கொடுத்துட்றேன். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை, வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய நிறைவு தோணலை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, திருப்தியா இருக்கிறேன். சொல்றாரா இல்லையா? அப்போ உலகத்தால் கொடுக்க முடியாத, உலக பொருட்களால் நிரப்ப முடியாத ஒரு திருப்தி ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போ அதே போல அவர் நம்ம என்ன செய்கிறார்? நம் ஆத்துமாவை தேற்றுகிறார். தேற்றுகிறாருங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள், விழுந்து போன என் ஆத்துமாவை தூக்கி எடுத்து நான் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு என்னை திரும்ப கொண்டு வந்து வைக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அப்போ அதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, விழுந்து போன என் ஆத்துமாவை தூக்கி எடுத்து எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது, நாம் விழுந்து போவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கு. ஆனால் விழுதல் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல. ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? தூக்கி எடுக்கிறார். நம்ம எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறார். அதை சுட்டி காண்பிப்பதுதான் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நம் வாழ்விலும் இதைத்தான் செய்ய போகிறார். நம்மை தட்டி எழுப்ப போகிறார். விழுந்து போன நம்மை தூக்கி எடுக்க போகிறார். நம்ம எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ, இருக்க வேண்டியவர்களோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய விழுதலை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை தூக்கி எடுப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இங்கே கூடியிருக்கிற இந்த கூடுகை, அதுபோல நாளைக்கு நாம் சபை கூடுகிற இடத்திலே கூடி வருகிற நம்முடைய கூடுகை நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமாக அமையட்டும். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவருடைய மகிமைக்கும் ஏதுவாக அமையட்டும். ஜெபத்தோடு நாம் முன்னேறுவோம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.